அப்பா உங்களுடைய வார்த்தையை கேட்கணுன்ற ஒரு ஆவலோடு ஒரு வாஞ்சியோடு இத்தனை பேர் வந்திருக்கிறாங்க சுவாமி. அப்போ அவங்க இதயத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் எப்போவாவது ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்கு நீ திருப்பி பாராட்ட வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. வர தடைப்பட்டிருக்க ஒவ்வொருவரையும் விரைவில் ஆண்டவரை நீ கூட்டி வந்து சேர்க்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் வேண்டிய ஒரு நல்ல பேராக ஆமென் ஆமென் ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, தேவ உறவை பலப்படுத்துதல், ஸ்ட்ரென்தனிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் வந்து ஆண்டவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கேன், ஒரு நல்ல உறவு வந்து ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்குது அப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? கையில் இருக்கு ஒரு அலையில சொல்லி போட்டோம். யாருக்குமே ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லையா? சரி, உலகத்தில் உள்ளவங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது, அம்மா அப்பாவோட, ஃப்ரெண்ட்ஸோட, அப்படி இருக்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, ஓகே. உலகத்தில் உள்ளவங்க கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஒரு சிலர் அதை தூக்குறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். கடவுளோட ஏன் ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லை யோசிச்சிருக்கீங்களா? பாவம் செய்யறதுனால கடவுள்கிட்ட விலகி இருக்கிறேன். ஓகே, ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? உனக்காக தான் நான் வந்தேங்கிறாரு. நான் வந்து நீதிமான்களுக்காக வரல, பாவிகளுக்காக தான் வந்தேன்னு சொல்கிறாரு. புரியுதா நான் சொல்கிறது? நீ பாவம் செய்யறதுனால ஆண்டவர்கிட்ட விலகி போகிறேன்ற, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பாவம் செய்கிற, அதனால தான் நான் உங்ககிட்ட வரேங்கிறாரு. திருப்பி செஞ்சுட்டே இருக்கு. அது கடைசி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, அவர் நியாயாதிபதியாக வர டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வரைக்கும் நீ எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நீ வேணும்னா அவர் வந்து நிற்பார், உன் பக்கத்தில் தான் நிற்பார். இப்போ நீ சொல்கிறல நான் பாவம் செய்கிறனால ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிற, ஆண்டவர் வந்து உன் பக்கத்தில் இப்படி தோளில் கை போட்டு அப்படிலாம் இல்லைப்பா நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. சரியா? ஏன் வந்து ஆண்டவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஆண்டவரோட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்னா என்னவா இருக்கணும், எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஆண்டோட நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம்? ப்ரைஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஐயா கொஞ்சம் யாராவது பேசுனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா கலகலப்பாக போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். பேசுங்க, யாராவது ஒருத்தர் 2 பேர். பைபிள் படிக்கிறோம், ப்ரேயர் பண்ணோம். ஓகே, சரி. நான் டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன்றவங்க கை தூக்குங்க. திரும்பி நைட்டு நான் தூங்க போகும்போது பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவேன்றவங்க கை தூக்குங்க. ஓகே, இது வந்து இது மூலமாக நான் ஆண்டவரோட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் க்ரைட்டீரியா. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பேசிக்கான விஷயம். இதை கூட நான் செய்யலை அப்படின்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ளான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கேள்விக்குறி. ரிலேஷன்ஷிப், நான் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் சொல்ல, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னா அது இதுதான். நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே எனக்கு இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சுகம் பெற ஜீவனை கொடுத்துருக்கீங்க, அதுக்காக நன்றி. ஒரு சின்ன ஜபம், ஒரு வசனம், ஒரு சங்கீதமோ இல்லை ஒரு நீதிமொழிகள், ஏதோ ஒரு 1-2 வசனம் சும்மா வாசிக்கிறது என்ன இருக்குது? அதை கூட நம்ம செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்போ இங்கேயே அடிச்சாச்சு, இங்கேயே வந்து ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் அவரோட கூடவே இருக்கிறது. நீ என்ன பண்ணாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவரை பற்றி சிந்திக்கிறது. நான் சும்மா இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணுறேன்னா நான் ரோடு கிராஸ் பண்ணேன் கையை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். வேறு நீ ரொம்ப பெருசாக எதுவும் கேட்க மாட்டேன். நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன், எசப்பா நான் இது எனக்கு எதை வாங்குறதுன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க, எதை செலக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் எக்ஸாம் எழுத போகிறேன், என் பக்கத்தில் உட்காந்து நான் படித்ததெல்லாம் எனக்கு நினைவு ஊட்டிகிட்டே இருங்க, அவ்வளோதான். நான் வேலை இன்டர்வியூக்கு போகிறேன், அந்த இன்டர்வியூ எடுக்கிறவருக்கு வந்து நீங்கள் கிரியை செய்யுங்க, அவர் இந்த வேலையை எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணத்தை அவர் கொடுங்க, அவ்வளோதான். இப்படி நான் என்னென்ன செய்கிறேனோ எல்லாத்துலேயுமே அவரை சிந்திச்சு அவர் கூட நான் உரையாடலே இருக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வந்து கடவுளோட எனக்கு இருக்குன்றது நம்ம சொல்லிக்கலாம். நம்ம நினச்சிக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசி ஜெபம் பண்ணியாச்சு, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பைபிள் வாசி ஜெபம், அவ்வளோதான் முடிஞ்சது. கடவுளோட ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இல்லை. இந்த சாதாரண ரிலேஷன்ஷிப்புக்கும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து
டேய் நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, வந்துடுன்னு சொல்லி கூப்பிட்றான். ஓகேவா? நான் அவன்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா, ஓகேடா நான் வந்துடுறேன்னு சொல்கிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு வரான், அவனும் சொல்கிறான், டே என்ன நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் ஃபங்க்ஷன் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொல்கிறான். நான் அவன்கிட்ட சொல்கிறேன், டே நான் வரேன், எப்படா ஃபங்க்ஷன், நான் வரேன்டா, அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்டா அப்படிங்கிறேன். இப்போ 2 பேரில் யார் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? ரெண்டாவதாக வந்தாலும் அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுதான் ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்பும் உள்ள வித்தியாசம். நான் ஆண்டவரோட இந்த பக்கம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஓகே. ஆண்டவரோட ஒரு 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 விதமான ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது, ஓகே. ஆனால் இங்கே நான் என்ன பண்ணாலும் அவர் கூட தான் இருக்கேன். என்ன பண்ணாலும் சரி, எதுனாலும் எனக்கு அவர் இருக்கணும், அவர் என் கூட இருந்தால் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறேன்ல, அப்படின்ற ஒரு சிந்தனையும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நான் வாழ்கிறேன்ல, அதுதான் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். நம்ம மனுஷங்க தான் வந்து ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு, இப்போ நான் உதாரணத்துக்கு என் கூட இருக்கவங்க யார்கிட்ட பண்ணலாமா, என் ஒய்ஃப் கிட்ட இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னா கேட்டுக்கிட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே எரிச்சல் வரும், கோவம் வரும். இது கூடவா கேட்பாங்க, இது கூட செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நீ எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் நான் எதிர்பார்க்கணும்னா ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். ஸோ கடவுளோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுனா இதுதான். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி கடவுளோட ஒரு ஐக்கியத்திலேயே நம்ம இருந்து கொண்டு இருக்கணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு பலமான ஒரு உறவு, தேவ உறவு அப்படிங்கிறது. சரி, அடுத்து எதுக்காக நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேணும் கடவுளோட? இயேசுவோட எதுக்காக ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வேணும்? புரியல. அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவர் ஓகே ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கு ஓகே. நான் என்ன பர்சனல் நான் நம்புறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கடவுளோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னால் மற்ற எல்லாரோடையுமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளோட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குப்பா. இப்போ வந்து கடவுள் சொல்கிறது எல்லாத்தையுமே நான் அவர் கூடவே இருக்கேன் அப்படின்னா அவர் வந்து எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். அப்பா நீ இது பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இது எப்படி பண்ணணும், இதுதான் சரி அப்படின்னு சொன்னாருன்னா நான் சரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, யாரையும் வந்து துன்பப்படுத்தக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது, பின்னாடி போய் அவங்களுக்கு போய் புறம் பேசக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும்ல. இப்போ நான் வந்து உங்கள் மேலே கோவப்படுறேன், எரிச்சல் அடைகிறேன், நீங்கள் எதாவது சொன்னால் உங்களை ஏதாவது வாக் பண்ணிகிட்டே இருக்கேன், உங்களை வந்து எப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி உதாசனப்படுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கும் எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது. பார்த்தாலே ஒதுக்கி போகணும்டா அப்படிங்கிறது, ஒதுக்கி போய் நம்ம கூடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அதுவே நான் ஆண்டவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அப்போ உங்களுக்கும் எனக்கு உண்டான உறவு ஒரு நல்லுறவாக தான் இருக்கும். ஆனால் வேதம் இதுதான் வந்து நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-11. எபேசியன்ஸ் சாப்டர் 6 verse 10 and 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, எதனால வந்து கடவுளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா பிசாசோட வல்லமையை வந்து எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்ம கடவுளோட ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ஏன் அப்படின்னா சாத்தான் வந்து நீங்கள் கடவுளோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க கிட்ட பார்த்தாலே பயப்படுவோம். ஏன் அப்படின்னா எப்போதுமே நான் கடவுளை என் பக்கத்துலேயே இருக்கேன், நான் எங்கே போனாலும் என் கூட என் பக்கத்தில் நிற்கிறாருன்னா சாத்தான் கிட்ட வரதுக்கே பயப்படுவோம். ஏன்னா அங்கே இயேசு இருக்காரு, இயேசுவோட அவன் இருக்கான், அவன் கிட்ட போனோன்னா நம்ம அடி விழும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால எப்போவுமே அவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கடவுளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14-17 வாசிக்க வேண்டாம், நானே சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வாசித்தோம் 11ஆவது வசனத்தில். அது என்னென்ன சர்வாயுத வர்க்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சத்தியம் என்னும் கச்சை, ட்ரூத், பெல்ட் ஆஃப் ட்ரூத். எப்போதுமே என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும், உண்மையை பேசணும், ஒரு நல்ல விஷயத்தை மாத்திரமே சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த நீதி என்ன மார்க்கவசம். எப்பொழுதும் என்ன பண்ணணும்னா நீதிமானாக இருக்க ட்ரை பண்ணணும். நீதிமானாக யாராலும் இருக்க முடியாது. ஆண்டவரே பார்த்து ஒரு சிலர் தான் நீதிமான்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு நீதிமானாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். இது 2வது. 3வது என்னதுன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஏன் பாதரட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அந்த போருக்கு போகிறவங்க காலில் கட்டுவாங்க செருப்பு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரி அடியில் ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு உடன் பிளாக் மாதிரி இருக்கும், அதை சுற்றி கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வெறும் காலில் ஓடுறதுக்கும் அதை கட்டிட்டு ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏதாவது கல் முள் ஏதாவது காலில் பட்டால் குத்துனா நம்மளை வந்து நிறுத்தாது, ஸ்டாப் பண்ணாது, அதை தாண்டி போயிட்டே இருக்கலாம். என்ன அப்படின்னா சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம். அதுதான் இங்கே போட்டிருக்கு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ரெடியாக இருக்கணும். ஒரு சமாதானம் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ண ரெடியாக இருக்கணும். சண்டை போடுறதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சொல்லப்போனால் அப்படியே போட்டாலும் சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யார் கூட என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓகே நம்ம கன்வின்ஸ் ஆகிடலாம், நம்ம வந்து சண்டை போட வேண்டாம், ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. சரியா? அடுத்தது 4வது என்னது அப்படின்னா இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னா விசுவாசம் என்னும் கேடயம், அதாவது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அடிக்கடி சொல்கிறது உண்டு, விசுவாசன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிறிஸ்டியன் லைஃப்ல எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவங்கிறதே கிடையாது. இல்லை, விசுவாசத்தை ஆண்டவர் வந்து விசுவாசத்தை வச்சு தான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. எங்கே அற்புதம் பண்ணாலும் விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா விசுவாசிக்கிறியா, நீ விசுவாசித்தா உனக்கு எல்லாமே ஆகும். நீ எந்த எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும், விசுவாசங்கிறது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யாராலையும் உன்னை அசைக்கவே முடியாது. ஆண்டவர் உங்க கூட எப்போவுமே இருக்கிறார். அவர் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் வந்து 4வது. அடுத்தாவது வந்து ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, அதாவது சால்வேஷன் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அதாவது நமக்கு உண்டான ரட்சிப்பு வந்து எங்கேருந்து வரும்னா ஆண்டவர்கிட்ட இருந்தால் வரும். இந்த ரட்சிப்பும் நமக்கிட்ட ரெடியாக இருக்கணும். அதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும், அவரை நம்மளை ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஸ்வார்ட் ஆஃப் ஸ்பிரிட். அதாவது ஆண்டவருடைய வசனம் வந்து எப்படி இருக்கணும்னா பட்டயம் மாதிரி இருக்கணுமா. யாராவது இப்போ சாத்தானே வந்து உங்களை வஞ்சிக்கிறதுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கே வசனம் தெரியும், வசனம் தெரிஞ்சதுனால தான் அவன் வந்து உங்ககிட்ட வருவான். வசனம் வந்து இப்படி சொல்லுது அப்படின்னா இல்லை ஆண்டவருடைய வசனம் இப்படி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஸ்டப்பானா நிற்கணும். அதுதான் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. அவனை எப்படி சொல்கிறது, அவனை வீழ்த்துறதுக்கு உண்டான பட்டயமாக வந்து நம்ம வந்து ஆண்டவருடைய வசனத்தை தான் நம்ம பயன்படுத்தும். இது எல்லாமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சாத்தானோட தந்திரத்தெல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வசனம் சொல்லுது, வேதனை சொல்லுது. சரி, இப்போது யார் வந்து நம்மளுடைய ஆண்டவருக்கு நமக்கு உண்டான உறவு வந்து உடைக்கிறதுல புரியா இருப்பா? ஈஸி கொஸ்டின் நான் சொல்லுங்கள், சாத்தான். அவ்வளோதான். சாத்தான் தான் என்ன பண்ணுவான்னா ஆண்டவருக்கு நமக்கு உண்டான உறவை வந்து உடைக்கிறதுல குறியா இருக்கும். சரியா? ஏன் அப்படின்னா அதை உடைச்சாதான் அவனால் நம்மக்கிட்ட நெருங்க முடியும். அவன் நம்மக்கிட்ட நெருங்கினாதான் அவன் பக்கம் இருக்க முடியும். அவனுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுல விருப்பமே கிடையாது. நம்ம அழிஞ்சு நாசமாக போகணும், நரகத்தில் அவனோட பிடியில் அவன் கொடுக்குற டார்ச் எல்லாம் நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம். அதனால என்ன பண்ணுவான்னா எப்படியாவது நம்மளை வளர்ச்சி அந்த பக்கம் போடணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம். அதனால எப்படியாச்சும் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை வந்து உடைக்கணும், பிரேக் பண்ணணும், இதை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமாக எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். சரியா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அதுதான் இப்போ சொன்னேன், எவனடா பிடிக்கலாம் எவனை விழுங்கலான்னு சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லூக்கா 22:31 வாசிச்சிங்கன்னா தெரியும். அதில் வந்து அதை எடுத்து டக்குன்னு வாசிங்க. லூக்கா 22:31. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் குடைக்கிறது போல சாத்தான் உங்களை குடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். ஓகே போதும். சரி, இப்போ இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, பேதுருக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, சீமோனே சீமோனே, சாத்தான் வந்து உங்களை வந்து கோதுமை சுலக்கினால் குடைக்கிறதுக்கு வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டான். அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சாத்தான் வந்து பெர்மிஷன் கேட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவரை வந்து ஏன் இது ஒரு மெட்டஃபர், நிறைய மெட்டஃபர் யூஸ் பண்ணுவார், அதாவது உதாரணம் யூஸ் பண்ணுவார். ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லுவார். ஏன் வந்து அப்படின்னா அந்த கோதுமையை வந்து சுலகினால் புடைக்கிறது போல அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கோதுமையை வந்து அது சுற்றி இருக்க அந்த வேஸ்ட் எல்லாம் அதுலேருந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி செப்பரேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா சீமோனுக்கு மட்டும் கிடையாது, அது மொத்த சீஷர்களுக்குமே உங்களை ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போய் சாத்தானை வந்து உங்களை டெஸ்ட் பண்ண போகிறான் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்கிறாரு.
இதுதான் நம்ம பார்க்குறோம். அவன் வந்து எப்போவுமே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பிளான் பண்ண முடியும். அவன் வந்து பயங்கரமான தந்திரவாதினா பயங்கரமான தந்திரவாதி. அது நம்ம சும்மா சொல்ல முடியாது. அது வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு தந்திரவாதி தான் யாருன்னா சாத்தான். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை எல்லாருமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஆனால் அடுத்த வசனமே அவர் என்ன தெரியுமா சொல்வார், உன்னோட விசுவாசம் வந்து உடைந்து போகாதபடி இருக்கணும்னு சொல்லி உனக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் இந்த மாதிரி பண்ணுவான், ஆனால் உன்னோட விசுவாசம் உடையாமல் இருக்கபடி நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்வார். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆள் என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவரே நாங்கள் எல்லா நாளும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னுவான். ஆண்டவர் சொல்வார், இப்போ நீ சேவல் 3 தடவை போகிறதுக்குள்ளே நீ என்னை 3 தடவை மறுதளிக்க போகிற அப்படின்றாரு. அதே மாதிரி நடக்கும். இதுதான் ஆண்டவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. முன்னாடியே ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறாரு. இப்போ இந்த மாதிரி நடக்க போது கொஞ்சம் உஷாராக இருக்குங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்து ரொம்ப அப்படி இருக்கும் ஆண்டவரே அப்படிங்கிறாரு. ஆனால் அவருக்கு தெரியும் நீ உன்னோட கேப்பபிலிட்டி என்ன, நீ எப்படி இருப்ப அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் சாத்தான் வந்து எப்படியெல்லாம் என்னென்னலாம் பண்ணி ஒருத்தரை வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருப்பான், ரொம்ப காஷியஸாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்கிறாரு. சரி, எதை வந்து யூஸ் பண்ணி ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னா, யாக்கோபு 4:4 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஓகே. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைவனாகிறான். சிம்பிள். இதுதான் விஷயமே. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உலகத்தை உங்களுக்குள்ள புகுத்தணும்னு பார்ப்பான். உலகம்னா ஒன்றும் இல்லை, உலக காரியங்கள், உலக சிற்றின்பங்கள், நமக்கு தேவையான இந்த இச்சை, என்ன சொல்ற ஜீவனத்தின் பெருமை, இந்த மாதிரியான காரியங்களை வந்து நமக்குள்ள புகுத்தணும்னு பார்ப்பான். ஏன் அப்படின்னா, இது வந்து புகுத்தணும், இந்த உலக காரியம் நமக்குள்ள வந்துச்சுனாலே ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு விலகிடுவார்னு அர்த்தம். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், அவன் கொண்டு வர முக்கியமான விஷயம் உலகம் தான். உலகத்தை அவங்க கிட்ட புகுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவனை பிரித்து எடுத்துடலாம். பிரித்து எடுத்துனா அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணும் நாட்டி படைப்பேன் அப்படிங்கிறது அவனோட எண்ணம். அந்த எண்ணத்தை அவன் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தை வந்து கொண்டு வரான். சரி, இப்போ நான் வந்து உலகத்தோடு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? நம்ம பார்த்துட்டோம், உலகத்தோடு இருந்தால் வந்து ஆண்டவருக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதில் வந்து ஒரு பெரிய கேப் இருக்கும். அப்போ சாத்தான் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணுவான். அவன் வந்து நம்மளை வந்து அப்படியே தனியாக பிரித்து எடுத்து அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்மளை வச்சு செய்வான் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சரி, இப்போ நம்ம உலகத்தோடு இருக்கோமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள், பரவாயில்ல. தப்பாக இருந்தால் நான் எதுவும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண போகிறது. ஃபோனில் நிறைய நேரம் இருக்குது. வேறு சொல்லுங்கள், சும்மா தோன்றதெல்லாம் சொல்லுங்கள், பரவாயில்ல. தப்பானா பரவாயில்ல, சொல்லுங்கள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 ஆன்சராக கேட்குறேன் நான். ஃபோனில் நிறைய நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்தவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறது. அடுத்து லைஃப்பில் பேக்வர்ட்ஸும் நினைச்ச காரியங்கள்ல இருந்து முன்னாடி போகாம பின்னாடி காரியங்கள் நடக்கிறப்போ நம்ம உலகத்தோட இருக்கோம். ஓகே, முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு பின் ஆசீர்வாதங்களை நோக்கி போகாம நம்ம பேக்வர்ட்ஸா நம்ம லைஃப்ல growth மேல போகாம கீழே உலகத்தோட இருக்கிறதுக்கா? இது உலகத்தோட இருக்கிறோன்றத நம்ம அப்ப ஃபீல் பண்ணுவோம். ஓகே புதுசாக இருக்கு. ஓகே, வேற அதை நம்பி அந்த நேரத்தில் வந்து கால் வந்து சைலண்டாக இருப்பார். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல் இருக்கா? பட் உலகம் நமக்கு நிறைய ஃபால்ஸ் இருக்கனால அந்த நம்பிக்கை போயிட்டு எக்ஸாக்ட்லி ஃபால்ஸ். ஓகே, இதை நான் எதிர்பார்த்தேன். ஓகே, அந்த பொய்யான ஒரு நம்பிக்கையை வந்து பொய்யான ஒரு வாழ்க்கையிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் வந்து உலகத்தோடு இருக்கிறது. ஒரு 3 பாட்டாக பிரிச்சிருக்கேன். அதில் மொதல் பாட்டு என்ன அப்படின்னா, அது வந்து worldliness causes fight and conflict with others and within. அதாவது உலகத்தோடு இருப்பது எப்போதுமே ஒருத்தர் மற்றவங்களோட ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாகவே நம்மளை கொண்டு போகும். நான் வந்து எப்போவுமே என் கூட இருக்கிறவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நான் உலகத்தோடு இருக்கேன், ஆண்டவரோட இல்லைன்றது.
மொதல் விஷயம். நான் உலகத்தோடு இருந்தால் எப்போவுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் அப்படின்னா, நான் இப்போ ஒருத்தவங்களோட எப்போவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னா என்கிட்ட வந்து உலகத்தோட ஆவி தான் இருக்குது. ஆண்டோடைய ஆவி இருந்தது, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நம்ம என்ன இருப்போம்? நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாத்தையும் சமாதானத்தோடு இருக்கும். கரெக்டாக? இந்த சமாதானத்துக்கு ஏதுவான ஆவி நம்ம கிட்ட இல்லைனாலே என்ன இருக்கும்? உலகத்தோடு இருக்கிறோம் தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. தீத்து சாப்டர் 3 verse 3 எடுத்து வாசிங்க. டைட்டஸ், புக் ஆஃப் டைட்டஸ் சாப்டர் 3 verse 3. முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடு பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை பகைக்கிறவர்களுமா இல்லை. இது வந்து ஓல்ட் லைஃப். ஓகேவா? இது வந்து பழைய வாழ்க்கை. இந்த பழைய வாழ்க்கையை மாற்றணும் தான் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார். நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இந்த விஷயத்துக்காக தான் வந்தார். ஓகேவா? இந்த பழைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதை வந்து எப்படி சொல்கிறது, இந்த பழைய வாழ்க்கையை மாற்றணும்னு வந்தவரை வந்து சரி, நான் இது வேறு விதமாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழைய வாழ்க்கையை மாற்றணும். ஓகேவா? அதுதான் ஆண்டவருடைய எண்ணம். இந்த பழைய வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது பழைய வாழ்க்கைன்னு சொல்கிறேன். இப்போவும் நமக்குள்ளே இருக்குது புது வாழ்க்கை. இப்போ இது நமக்குள்ளே இருக்கா இல்லையா? பகைக்கப்படத்தக்கவர் இது மாதிரிலாம் பார்த்தோம். இச்சை இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்? அப்போ நம்ம யார் கூட இருக்கணும்? ஆண்டவரோட இருக்கணும். சிம்பிள். அதான் உலகத்தோடு இருக்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். சரியா? இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரோட இருக்கோம், உலகத்தோட இல்லைன்றதுக்கு உண்டான நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுதான் வந்து சயின்ஸ். இந்த சயின்ஸ்லாம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உலகத்தோட தான் இருக்கிறோம். சரியா? ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஓகே, எதனாலனா இச்சைகளினால. இப்பதான் பார்த்தேன் முந்தின வசனமும் இந்த இச்சைன்ற வார்த்தை வந்தது. இச்சைனா ஒன்றும் இல்லை, லஸ்ட் மட்டும். நம்ம ஒரு ஆண் பெண் மேலே, ஒரு பெண் ஆண் மேலே, அதை மட்டும் வந்து இச்சைன்னு சொல்ல மாட்டோம். நம்ம இப்போ ஒரு உலக காரியத்துக்கு ஒரு கார் பொருளாசை. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு ரோட்டில் பார்க்குறோம், ஒரு ஆடி கார், பென்ஸ் கார் ஏதோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது யாரோட ஒருத்தரோட சொந்தமான கார். அது நம்ம பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? பார்த்து ஓகே நல்லா இருக்கு, அவ்வளோ அப்படி விட்டுருவோம். பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி இருக்குல்ல இந்த கார் நம்ம ஓட்டினா எப்படி இருக்கும்? இந்த கார் நமக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும்? யோசிப்போமா இல்லையா? இதுதான் இச்சை. நமக்கு சொந்தமான பொருளை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு சொந்தமான பொருளை பார்த்து ஆசைப்பட்டோன்னா இதுதான் இச்சை. இந்த இச்சை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இது மட்டும் இல்லை, இது நான் பெரிய லெவலில் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயத்துல இச்சைங்கிறது இருக்குது. நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தடையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மேலே நம்மளுக்கு என்ன வரும்? கோவம். என்ன பண்ணுவோன்னு? சண்டை போடுவோம். கரெக்டா? இப்போ நான் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்னா எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுற்றணும் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து விட மாட்டாங்க, திட்டுவாங்க. நான் இதுக்காக சண்டை போட்டுட்டு இருப்பேன். புரியுதா? இது இச்சை தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ப்ரேயர் மீட்டிங் போகிறதுக்காக கூப்பிட மாட்டாங்க, சும்மா ஊர் சுற்றணும் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்படுவேன். நான் அப்படி போனேன்னா வழி தப்பி போயிடுவேன், தப்பான விஷயத்துக்கு போயிடுவேன்றது எங்கள் வீட்டில் தெரியும். அதனால் அவங்க வந்து போகாதன்னு என்னை தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? சண்டை போடுறேன். புரியுதா? இதுதான் உலக இச்சை வந்து நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிறரோட சண்டை போடுவோம். இந்த இச்சை இருக்கிறது தான் வந்து உலகத்தோடு இருக்கிறதுக்கு உண்டான ஆதாரம். இதுதான் வந்து சைன். இந்த சைனை வந்து நம்ம நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் நம்ம மாற்றிக்கணும். சரியா? புரிஞ்சதில்லை நான் சொன்னது? உலகத்தோடு இருக்கிறோம் அப்படின்னா ஆதாரம் வந்து நம்ம எப்பொழுதுமே பிறரோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். யாருக்கிட்டையுமே ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கவே இருக்காது. இது முதலாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, worldliness causes lukewarmness. lukewarmness அப்படிங்கிறது வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. lukewarm அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, lukewarmனா என்ன? எல்லாருமே காலேஜ் கிராஜுவேட்ஸ் சொல்லுங்க. சைக்கிள் மாதிரியா? lukewarmனா என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. யாரும் தெரிஞ்சதான் சொல்லுங்க.
நான் லூப் வார்ம் கேட்கல, லூப்னா தான் ரிப்பீட்டடு. லூக் LUKEWARM லூப் வார்ம்ன்றேன். சொல்லுங்க, தெரியலையா? சரி சொல்றேன். லூப் வார்ம் அப்படின்னா என்னன்னா ஒரு மாதிரி கதகதப்பா இருக்குது, வெது வெதுப்பா அப்படி இருக்குது. புரியுதா? இது ஒரு அர்த்தம். இன்னொன்று அர்த்தம் என்னன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்குது, ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் அப்படியே சும்மா அப்படி இருக்குது. ஒரு ஃபயரோட இருக்காம சும்மா அப்படி சாதாரணமாக அப்படி இருக்குது. இது வந்து ரெண்டாவது அர்த்தம். ரெண்டு அர்த்தம் இருக்குது, ஓகேவா? ஒன்று வந்து கதகதப்பாக வச்சுக்கிறது, இன்னொன்று வந்து அது அந்த வசனம் தான் வருது. வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15, 16. ரெவலேஷன்ஸ் சாப்டர். நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஓகே. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போட்டேன். ஓகே. ஏன் வந்து நான் நிறைய வாட்டி வாசிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து பெருசாக விளங்குனதே இல்லை. ஏன் வந்து ஓகே லவோதிக்கேயா சபை கரெக்ட். இதை பற்றி தான் அடுத்து பேச போகிறோம். ஓகே. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா வாந்தி பண்ணி போடுறேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக டவுட், வெது வெதுப்பாக இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். இப்போ வெளியே நல்லா மழை பெய்யுது, கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ ரொம்ப குளிருக்கு, நான் என்ன பண்ணுவேன், ஃபேன் ஆஃப் பண்ணிப்பேன். ஃபேன் ஆஃப் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் வார்மாக இருக்கும், கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறது நல்லது தானே? ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது. அடிக்கிற அந்த சம்மர் வெயில், ரொம்ப வெயிலாக இருந்தால் ஏசிலாம் போடும், ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ரொம்ப வெயிலாக இல்லாமல் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கதகதப்பாக இருந்தால் நல்லா தானே இருக்கும். அது ஏன் வந்து ஆண்டவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எதுக்காக இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத படித்து பார்த்தா இது வந்து லவோதிக்கேயா அப்படிங்கிற சபைக்காக சொல்கிறாரு. லவோதிக்கேயா அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன அப்படின்னா நேச்சுரலான இந்த நீரூற்றுன்றது கிடையாது. அதாவது அவங்களுக்கு தண்ணி வேணும்னா இப்போ ஏதாவது ஒரு நீரூற்றில் தண்ணி வந்தால் தானே அவங்களுக்கு தண்ணி இருக்கும். அது வந்து நல்ல செல்வம் மிகுந்த ஒரு ஊர் தான், நல்ல செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஊர் தான். ஆனால் தண்ணி மட்டும் தான் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு ஊர் தான் பார்த்தீங்கன்னா லவோதிக்கேயா. இந்த சபைக்கு தான் ஆண்டவர் வந்து ஒரு மெட்டஃபர், அது அகெயின் ஒரு உதாரணமாக எடுத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தனா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்துக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னா ஒரு 6 மைல் கடந்து பக்கத்து ஊரில் இருந்து தண்ணி கொண்டு வரணும். அங்கே வந்து எப்படின்னா ஹாட் ஆஃப் ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க, அதாவது நீரூற்று தான். அது வந்து கொஞ்சம் சூடாக வரும், அந்த தண்ணி வந்து சூடாக வரும். சூடாக வரும்போது அந்த தண்ணி வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அது அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்கள் ஊருக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த கால்வாய் பாலம் மூலமாக கொண்டு வருவாங்க. இப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அழுக்கு, நிறைய அந்த மினரல்ஸ் இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும் தண்ணி. அப்படி வரும்போது இங்கே இவங்ககிட்ட கைக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா தண்ணி வந்து குடிக்க முடியாது, அதை குளிக்க முடியாது. இங்கே யோசிச்சு பாருங்களேன், இங்கே நம்ம வந்து ஆர்ஓலாம் போடுறோம். இங்கே நிறைய இடத்துல வந்து ஆர்ஓலாம் போடவே முடியாது, போட்டாலுமே வேஸ்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன இருக்குன்னா நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய மினரல்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம குடிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்காது. குளிச்சோன்னா கூட முடி கொட்டும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கின் அலர்ஜி வரும், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணி தான் என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து கொண்டு வராங்க. அது நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா இருக்குது, ஆனால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அது வந்து பயனற்றதாக இருக்குது. அதனால தான் இதையே ஒரு மெட்டஃபரா ஆண்டவர் வந்து அதே ஊர் மக்களுக்கு அதை அவங்களோட சிச்சுவேஷனை வச்சே சொல்கிறாரு. இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ தான் ஏன் வந்து வெது வெதுப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி புரிஞ்சுது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சுதா? ஏன் வந்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்துன்னா அது வந்து நீ வந்து யூஸ்லெஸ்ஸாக இருப்ப அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நீ வந்து ஒன்று அனலாரு இல்லை குளிராரு. நான் ஆற்றுல ஒரு காலை வச்சுட்டு சேத்துல ஒரு காலை வைப்பேன் அப்படின்னா அப்படி இருக்காது. ஒன்று அங்கே நில்லு, இல்லை இங்கே நில்லு, ஏதாவது ஒரு இடத்துல நில்லு. 2 இடத்துல நீ வந்து நிற்கவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. நான் வந்து உலகத்துக்கும் நான் இந்த பக்கம் நான் உலகத்துக்கும் நான் ஊழியம் செய்வேன், நான் உங்களுக்கும் அவங்க ஊழியம் செய்ய மாட்டேன்னு இந்த பக்கம் உங்களுக்கும் பண்ணுவேன் அப்படின்னா நீ ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் தீரணும். இப்போ ரெண்டுமே ஒரு கான்ஃப்ளிக்டாக வருதுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் நான் செய்யணுன்ற மாதிரி வருது அப்படின்னா எனக்கு வந்து நான் யோசிப்பேன், ஓகே எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் உலகத்தோடு போயிடுவேன். நான் ஆண்டவரோட வந்துட்டேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நல்ல சூப்பரான விஷயம். நீ வந்து அப்போது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்படிலாம் இல்லை, வெது வெதுப்பாலாம் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் நான் இதுவே இங்கே வராமல் இந்த பக்கம் போயிட்டேன்னா என்ன ஆகும்? என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ வெது வெதுப்பாக இருக்காத அப்படின்னு ஆண்டவர் இந்த லவோதிக்கேயா அப்படிங்கிற சபைக்கு சொல்கிறாரு. சரி, ஸோ ரெண்டாவது முதல்ல என்ன பார்த்தோம்? எப்பொழுதுமே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உலகத்தோட இருப்பலாம் இருக்கோம்.
ரெண்டாவது லூப் வார்மா இருக்குது, அதாவது வெது வெதுப்பாக இருக்குது. இப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து உலகத்தோடு இருக்கிறோன்றது அர்த்தம். நான் வந்து இல்லை நான் 50-50 தானே இருக்கேன், அப்புறம் ஏன் வந்து நான் ஆண்டவரோட இல்லைன்னு அர்த்தம், உலகத்தோடு இருக்கேன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டேன்னா வந்துடணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறது. அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டேன்னா நீ உலகத்தோடு இருக்கின்றது தான் அது வந்து குறிக்குது. ஸோ இதுதான் ரெண்டாவது விஷயம், உலகத்தோடு இருக்கிறதுக்கு ரெண்டாவது சைன் இது. மூணாவது என்ன அப்படின்னா, உலகத்தோடு இருக்கிறது வந்து எப்போதுமே வந்து நமக்கு ஒரு தவறான புரிதலை தான் கொடுக்கும். தவறான புரிதல், அதாவது மிஸ்கன்செப்ஷன் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, ரியாலிட்டி என்னன்றதை புரியாமல் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனிமேட்டட் வேர்ல்ட்லேயே இருப்பாங்க. ஒரு மாதிரி ரியாலிட்டியில் இருக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து உலகத்தோடு இருக்கணும்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் அதே 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஓகே, அது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது யாருக்காக சொல்றது? இதையும் அதே லவோதிகே அப்படிங்கிற சபைக்கு சொல்றது தான். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து தரித்திரனா இருக்க, அதாவது ரொம்ப ஏழையா இருக்க, அப்புறமா நீ வந்து குருடனா இருக்க, உனக்கு வந்து எதுவுமே ஒரு நாள் பார்க்க முடியல, அப்புறமா இன்னொன்று நிர்வாணியா இருக்க, நேக்கடா இருக்க, ஆனாலுமே நீ என்ன நினச்சிக்கிறேன்னா, என்கிட்ட வந்து பணம் இருக்குது, காசு இருக்குது, நான் வந்து செல்வந்தனாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து ஒரு மாதிரி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்மகிட்ட பணம் இருக்கலாம், காசு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனாலுமே நம்மளுடைய ஆத்மாக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, இந்த டிப்ரெஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே உலகம் கொண்டு வர காரியம். கிறிஸ்தவர்களுக்கு எப்போவுமே இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறது இருக்கவே கூடாது. எப்படி இது எப்படி மாறும் அப்படின்னா, முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒரு துக்க நிகழ்வு, இல்லை ஒரு துக்கம் எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா, அது எனக்கு துக்கங்கள் எல்லாருக்குமே வரும், போகும். எனக்கு இப்போ வந்துருச்சு, ஓகே, வந்துட்டதுக்கு அப்புறமா ஓகே, ஆண்டவர் என் கூட இருக்காரு, ஆண்டவர் என்னை பார்த்துருக்காரு, வெளியே வந்தாச்சு, இப்படி வந்துடணும். ஒருவேளை நான் இந்த துக்கத்திலே இருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக இந்த துக்கம்ங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டின்னு வரும். இந்த ஆங்ஸைட்டி அதுக்கு அடுத்தபடியாக என்ன கொண்டு போகும்னா டிப்ரெஷன் கொண்டு போகும். இந்த டிப்ரெஷன் அடுத்து எங்கே கொண்டு போகும் அப்படின்னா மனநோய் கொண்டு வரும், அதாவது மென்டலி டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ நான் நிறைய பேர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் வந்து, அதுவும் யங்ஸ்டர்ஸ் வந்து டிப்ரெஷன், என்ன டிப்ரெஷன் தெரியல. ஸ்கூல் படிக்கிற பசங்க எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குன்றானுங்க. என்னடான்னு கேட்டால் அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, அவ்வளோ படிக்க சொல்கிறாங்கன்றாங்க. என்னன்னே ஒன்றுமே புரியல. இந்த வார்த்தைலாம் நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கேள்வியே போடுறேன். ஆனால் இப்போ ஸ்கூல் பசங்களுக்கே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க. எனக்கு புரியல என்ன இதுன்னு. கவலைகள் எல்லாருக்குமே இருக்கும் தான், ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனுங்கிற ஸ்டேஜை போகவே கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஸ்டேஜுக்கே போகக்கூடாது. அதுக்கப்புறம் தான் டிப்ரெஷனு, அதுக்கப்புறம் மனநோய். இது இன்னும் ஒரு சிலர் முத்தி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரியாலிட்டி என்னங்கிறதே புரிஞ்சிக்கிறது இல்லை. அவங்க நினச்சிக்கிறாங்க இதுதான் வாழ்க்கை, இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்ம நினச்ச படிப்பு படிக்க முடியலன்னு நினச்சிக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட படிப்பு, அது உங்களால் படிக்க முடியாமல் போகுது, அது ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்காருல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டம் வச்சுருக்காரு. நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்து சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட ஆம்பிஷனாக இருந்தது. அதுக்காக நிறைய வருஷம் நான் படிச்சுட்டு இருந்தேன். என்னால் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ண முடியல. நான் அதுக்கப்புறம் ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நம்ம இது வந்து மூவ் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு வேலைக்கு போனேன். வேலையில இப்போ நான் கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு, ஒரு ஃபேமிலி இப்போ வந்திருக்கு, ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக தான் இருக்கேன். இதுவே நான் வந்து இது கிடைக்கல நினச்சி நான் அதிலே யோசிச்சு இருந்திருந்தேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருப்பேன், டிப்ரெஷனில் இருந்திருப்பேன். இல்லை எனக்கு எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் இது வெளியே வந்ததுக்கு காரணம் ஆண்டவர் வந்து என் கூட இருக்கார். ஓகே, நான் என்ன ஆனாலும் சரி, எனக்கு இது கிடைக்கலன்னா என்ன, எனக்கு ஏதோ ஒரு பிளான் வந்து ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த பிளான் படி ஆண்டவர் என்னை கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அந்த ரியாலிட்டிக்குள்ளே வரணும். ஒரு மாதிரி ஒரு மாயான உலகத்திலே இருக்கக்கூடாது. சாலமோன்றவர் வந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சார். அவரே சொல்றாரு, மாயை எல்லாம் மாயை, எல்லாத்தையும் அவருக்கு அனுபவிக்காத விஷயன்றது ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அனுபவிச்ச அவர் சொல்றாரு எல்லாமே மாயை, எதுவுமே வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறாரு, எல்லாமே வேஸ்ட்டு. இந்த உலகமே வந்து ஒரு குப்பையும் மண்ணுன்றது வந்து நம்ம உணர்ந்துக்கணும். இந்த உலக காரியங்கள் வந்து நமக்கு தேவையில்லை, இது வந்து இது பெருசாக நமக்கு இம்பேக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும்.
சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன சோர்வுகள், சின்ன சின்ன கவலைகள், கஷ்டங்கள் வரும் தான். ஆண்டவர் வந்து அதை அனுமதிச்சிருக்காருன்னு சொன்னால் உங்களை உருவாக்குறதுக்காக அனுமதிச்சிருக்காரு. அவர் எதை அவர் அனுமதித்தாலுமே அது வந்து உங்களை உருவாக்குறதுக்கு, உங்களை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக, அதை உங்களை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் அனுமதிச்சிருப்பாரே தவிர்த்து உங்களை வந்து அழிக்கணுங்கிறது அவருடைய எண்ணம் இல்லை. யோபை பற்றி யோசிச்சு பாருங்க. அவருக்கு இல்லாத செல்வமே இல்லை. அவ்வளோ வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அவ்வளோ நல்ல செல்வந்தர், அவ்வளோ ஆடு மாடு, அவ்வளோ பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாமே அட் அ டைமில் ஒன்றா மொத்தமாக போச்சுன்னா அவர் எப்படி இருக்கும்? அவர் சொல்லப்போனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களே அவளை ஏளனமாக பேசினாங்க, அவருடைய மனைவி ஏளனமாக பேசினாங்க, அவருடைய நண்பர்கள் ஏளனமாக பேசினாங்க. அவருக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ், அவருக்கு இல்லாத டிப்ரெஷனாக நமக்கு இருக்க போகுது? யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன பசங்களுக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தெரியல? காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இருக்குது? காரணம் வந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவங்களுக்குள்ள இல்லைன்னு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவங்களால கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்குது, ஆண்டவருடைய ஆவி வந்து அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்களுக்குள்ள அவங்க போக மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சும்மா ஒரு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசுங்க. அவங்கள வந்து தவறான முடிவுகள் எடுக்காமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா கூப்பிட்டு என்ன ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இருக்காரு, பார்த்துப்பாரு, எல்லாமே கிராஸ் பண்ணி வந்துடலாம் அப்படின்னு பொறுமையாக உட்காந்து பேசணும். ஸோ நம்ம இந்த மாயையான ஒரு உலகத்திலேயே இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்? ஆண்டவரோட இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரோட ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வந்து நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அதனால எப்போவுமே ஆண்டவரோட ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது இப்படி உலகத்தோடயே இருந்தோம் அப்படின்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா, கடைசி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 4. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனான். ஓகே, தேவனுக்கு நம்ம இப்போ என்ன ஆகும்? உலகத்தோடு இருந்தோம்னா தேவனுக்கு என்னவா இருக்கும்? எளிமையாக இருக்கும், பகையனா இருக்கும், ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு விரோதியாக இருக்கணுமா, ஆண்டவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணுமான்றது நாம தான் டிசைட் பண்ணணும். இல்லை நான் ஆண்டவரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும். முதல்ல சொன்னல, முதல் சைன் என்னென்னா எப்போவுமே சுற்றி யாருக்கிட்டே சண்டையிலே இருக்கும். இந்த சண்டையெல்லாம் சமாதானமாக, சமாதானத்திற்கு ஏதுவான பாதரட்சியம் வந்து உங்கள் காலில் கட்டிட்டு டக்குன்னு சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. எப்போவுமே ரெடியாக இருங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக என்ன உங்களுக்கு வந்து முட்டை வச்சு மந்திரம் வைக்கிறாங்களா அவங்கக்கிட்ட கூட போய் சமாதானமாகவே இருக்கும். அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு போட்டு அதுக்கு ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பதில் தருவார். ஆனால் அவங்ககிட்ட கூட நம்ம ஐயோ இவன் மோசமானவன், இவன் எதிரி அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டான். இவன் வந்து வீட்டுக்குள்ளே சேர்க்கறது வேறு. பட் ஆனால் அவனை வந்து ஒரு விரோதியாகவே பார்க்குறது அப்படி வேண்டாம். நீங்கள் பேசும்போது அவங்க உங்ககிட்ட பேசலையா, ரெஸ்பாண்ட் பண்ணலையா, விட்டுருங்க, பரவாயில்ல. பட் ஆனால் அவங்ககிட்ட சமாதானத்துக்கு ஏதுவான முயற்சியை வந்து எடுங்க தயவு செஞ்சு. இதுதான் முதல்ல. சண்டைன்றது நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்குள்ளே ஒரு இந்த மாதிரியான ஒரு கோபம், எரிச்சல் இதெல்லாம் இருக்குன்னா நம்ம உலகத்தோட தான் இருக்கணும் அர்த்தம். ஆண்டவர் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். 2வது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காதிங்க. ஏதாவது ஒரு இடத்துல இருப்பேன், நான் இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன், எல்லா இடத்துலையும் இருப்பேன். எல்லா இடத்துலையும் இருக்கிறது நம்ம கடவுள் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணும். 2வது, இந்த விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளணும். உலகத்துக்கு கூட வந்து நம்ம வந்து ரொம்ப போயிடக்கூடாது. உலகத்தில் ஆண்டவர் எல்லாமே கொடுத்துருக்காரு, எல்லாமே ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இந்த விஷயம் எனக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுதா, பிரேக் பண்ணுதா, கேப்பு கொண்டு வந்து இது நான் இப்போ இதை செஞ்சேன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகுதா, ரொம்ப பெரிய கேப் வருதா, அப்போ நான் இதை செய்யக்கூடாது. நான் ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன், எப்போவுமே ஃபோனில் அடிக்ட் ஆகிருக்கேன். நான் ஃபோனில் ஒன்றும் பெருசாக இல்லை, சும்மா கொஞ்சம் கேம் ஆடுவேன். கேம் ஆடுறது வந்து நான் வந்து சும்மா ஒரு 15-20 மினிட்ஸ் ஓகே. பட் ஆனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஃபோன்லேயே கேம் ஆடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்கு எனக்கு அது ஃப்ரீ டைம், அதில் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து ஆண்டவரோட ஒரு 4 வார்த்தை பேசலாமே, ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாமே, உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணலாங்க. அதை அந்த வந்து பிரேக் பண்ணுதா, அப்போ நிச்சயமாக அது வந்து என்னென்னு அர்த்தம், உலகத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கையில் செல்ஃபோன் இருக்குது, எனக்கு வந்து எல்லாமே கேட்ஜெட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு பிளெஸ்ஸிங்காக ஆண்டவர் கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அதையே வந்து ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கேப்பாக அது கொண்டு வருது அப்படின்னா தூக்கி போட்டுருங்க, வேண்டாம்.
ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்தில் கொண்டு வர உலகத்தில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆனால் அது உங்களுக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணது, கேப் கொண்டு வருதுன்னா தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ண வேண்டாம். இன்னொன்று, உலகத்தோட எப்பவுமே காம்ப்ரமைஸாக போகாதீங்க. காம்ப்ரமைஸ்னால் என்னென்னா, கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் மட்டும் சொல்கிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் எப்போவுமே என்னென்னா எப்படி சொல்கிறது, புறஜாதி, அதாவது பிற மதத்தை சேர்ந்தவங்க எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படிங்கிற அளவுக்கு கிறிஸ்தவர்களே இருக்காங்க. இப்போ எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். நம்ம கடவுள் யாரு? ஜீவனுள்ள தேவன், ஒரே கடவுள், அவர் தான். அவங்க வணங்குறாங்கன்றதுக்காக, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். காம்ப்ரமைஸாக போகிறோம். உலகத்தோடு அப்படி இருக்கக்கூடாது. சார்ல்ஸ்க்கு கடந்த மாதத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரோட கடைசி நிமிஷத்தில் கூட அவர் என்ன பண்ணாருன்னா சுவிசேஷம் தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் உலகத்தோட இல்லை. அவரோட எண்ணமே ஒவ்வொரு காலேஜ் தான் போவார். அவரை பற்றி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு காலேஜாக போய் யங் அடல்ட் ஆடியன்ஸை தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார். அவங்க கிட்ட இருக்கிற தவறான விஷயங்களை சுட்டி காட்டுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் செஞ்சுட்டு இருந்தார். அதை பொறுக்காத ஒரு 22 வயசு பையனுக்கு அப்படின்னு போவோம், ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கு அப்படின்னு போவோம், சுட்டுக் கொள்கிற அளவுக்கு. இத்தனைக்கும் அந்த பையன் நல்லா படிக்கிற பையன், யூனிவர்சிட்டி டாப்பர் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்னதாக கொஞ்சமாக அப்படி நமக்குள்ளே இருக்கிற அந்த ஹேட்ரட் தான் கடைசி எங்கே கொண்டு வந்து முடியுது அப்படின்னா, நான் இதுதான் சொன்னேன், எல்லாருமே சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சண்டை சச்சரவு, எரிச்சல், கோபம், இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு ஒரு நிமிஷம், ஒரு சில நிமிடங்களுக்கு ஓகே. எல்லாருமே எப்போவுமே சிரிச்சுக்கு சந்தோஷமாக இருக்க முடியாது. சில நேரம் கோபங்கள் வரும், ஒரு எரிச்சல்கள் வரும் தான். ஆனால் நான் பேசுகிறது தப்பு, நான் மன்னிச்சிருன்னு சொல்லி சமாதானத்துக்கு ரெடியாக இருந்தேன். ஒருவேளை அந்த பையன் அதை பண்ணியிருந்தானா இந்நேரம் இந்த மனுஷனும் உயிரோடு வந்திருப்பார், அவனும் ஜெயிலுக்கு போயிருப்பான். உலகத்தை வந்து பின்னாடி தள்ளிட்டு ஆண்டவரை நோக்கி முன்னாடி ஓடணும். இயேசு உங்கள் முன்னாடி இருக்கணும், உலகம் உங்கள் பின்னாடி இருக்கணும். எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும்னு நினைக்கிறேன். இயேசுவின் பின்னே போக துணிவு. கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தடவை அந்த பாடலை பாடியிருப்போம்ல. இது அந்த பாடலோட ஹிஸ்ட்ரி தெரியுமா, எப்படி இந்த பாடல் உருவாச்சுன்னு சொல்லி? யாருக்காவது தெரியுமா இந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு? இந்தியாவில் தான் இந்த பாடல் உருவாச்சு. இந்த பாடல் வந்து இந்தியாவில் உருவான பாடல். நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு மிஷினரி வந்து தன்னோட சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக போயிருக்காரு. அப்படி போகும்போது என்ன ஆயிருக்குன்னா, அவர் சொன்ன சுவிசேஷத்தை வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு தகப்பன், ஒரு தாய், 2 மகன்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஊரில் ஒரே சலசலப்பு. இவங்க வந்து ஒரு புது கடவுளை ஏற்றுக்கொண்டாங்களாம், புது கடவுள் தான் மாணவர்கள் சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பித்ததுடனே அந்த ஊரோட தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை வார்ன் பண்ணியிருக்காரு. அந்த தலைவரை கூப்பிட்டு, உன்னை வார்ன் பண்ணுறேன், இது நம்ம காலங்காலமாக நம்ம கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவரை தான் நம்ம வணங்கணும், ஆண்டவர் வணங்கக்கூடாது, நீ புதுசாக ஆண்டவர்னு சொல்கிறீங்க, அவரை வந்து வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நினச்சிருந்தாருன்னா சரி, உலகத்தோட ஒத்து வாழணும்னு சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி மாறி இருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி என்னான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னோடனே அடுத்த நிமிஷம் அந்த தலைவர் வந்து ஒரு ஆர்டர் போடுறாரு. ஆர்டர் போட்ட உடனே அந்த 2 மகன்களுடைய இருதயத்தில் வந்து அம்பு பாயுது. அவர் கண் முன்னாடியே அந்த 2 பசங்களும் இறந்து போகிறாங்க. திரும்பவும் வார்ன் பண்ணுறாரு. நான் திரும்பவும் வார்ன் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் விட்டு, இந்த கடவுள் உன்னோட உண்மையான கடவுள் சொல்கிறேன், இது உண்மையான கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவர் திரும்ப என்ன சொல்கிறாருன்னா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி என்னான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மனைவி மேலே அம்பு பாயுது. திரும்பவும் வார்ன் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாரு, உலகம் சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் அடுத்தது அம்பு பாய்ஞ்சு அவரும் உயிரை விடுறாரு. அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி புதுசாக ஒருத்தர் வந்து ஒரு கடவுள்னு ஒருத்தர் ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டதுனால இவ்வளவு உயிரை கூட கொடுக்குற அளவுக்கு இவங்க இவ்வளோ தூரம் போயிருக்காங்க, துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் இந்த கடவுளை பற்றி, நம்ம உண்மையான மெய்யான தெய்வம் யார் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு மொத்த ஊருமே என்ன ஆயிருக்குன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது. இந்த 4 பேர் உயிர் போனதுக்கப்புறம், இந்த 4 பேர் உயிர் போனது மொத்த ஊருமே, அந்த தலைவர் முதல் கொண்டு தலைவருமே என்ன பண்ணாருன்னா கடைசியில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கும் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் கிறிஸ்டின்ஸ் எங்கே இருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில். இந்த இன்சிடென்ட் நடந்தது நார்த் ஈஸ்டில் தான். அப்போ
அப்படி ஒரு ரிவைவல் நடந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம். அவர் நினச்சிருந்தாருன்னா உலகத்தோடு இருந்திருக்கலாம், அந்த உலக மக்கள் சொல்கிறாங்களே கேட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் சொன்னார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் இனிமேல் பின்னாடி போக போகிறதில்ல, உலகத்தோடு நான் போக போகிறதில்லைன்னு அவர் துணிஞ்சு சொன்னார். அதே தான் இந்த மனுஷன் சார்ல்ஸ் கிர்க்கும் பண்ணார். அவரும் என்ன பண்ணார், அவனுடைய வார்த்தையை சொல்லிகிட்டே தான் இருந்தார். சொல்லும்போது ஏதோ கொஞ்சம் பேர் தான் கேட்டாங்க. ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு எவ்வளோ பெரிய ரிவைவல், அவருடைய இறுதி சடங்குக்கு எவ்வளோ பேர் வந்தாங்க, அவரோட ப்ரேயர் மீட்டிங் எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ பேர் வந்து மாற்றி இருக்கு. சில நேரங்கள் வந்து ஒரு சில இழப்புகள் வந்து அவர் பிளான் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற முடியாது. நினச்சி பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்கலைன்னா நம்ம இப்போ அவரை பற்றி பேசிகிட்டு இருந்துருப்போம். அவர் மறித்து உயிரோட வரலைன்னா அவரை பற்றி பேசிகிட்டு இருப்போம். உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி நம்ம ஓடணும்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமான ஒரு ஆசீர்வாதம்ன்றது தாண்டி நம்ம வந்து அவரோட கூட ஒரு நல்ல ஐக்கியத்தில் இருக்கக்கூட ஒரு சூழ்நிலை காணப்படும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இந்த தெரிஞ்ச பாடம் தான், இதையும் நம்ம பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்யணும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கடைசியாக இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆம் அன்பின் ஆண்டவரே இயேசுவே, அப்பா நாங்கள் பின்னோக்கி போகாதபடி சுவாமி, அப்பா நாங்கள் உலகத்தோடு இருந்து கொண்டிருக்காதபடி உம்மை தேடி வர, உம்மை பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாண்டவரை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. அப்பா இது எங்களுடைய சுய பலத்தினால செய்யவே முடியாது அப்பா. ஆண்டவரே தேவ ஆவியானவர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா. அப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. எங்களுக்கு அநேக கவலைகள் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த கவலைகளும் கஷ்டங்களும் அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் டிப்ரெஷன்னு அப்பா நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகாதபடி சுவாமி என் தேவன் என்னோடு இருக்கிறார். இது எல்லாமே மாற்றுவதற்கு அவரால் கூடும். அவர் நிச்சயமாக இதை மாற்றுவார். என்னோட வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர் அவர் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்து சுவாமி அப்பா நாங்கள் உண்மை மாத்திரமே பற்றி கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்க அப்பா. உலகத்தோடு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக போகாதபடி சுவாமி அப்பா நாங்கள் உங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகணும். உங்க கூட ஆண்டவரே உங்க கூட ஐக்கியத்தில் நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்பா. அநேக வாலிப பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அப்பா. அநேக பிரச்சனைகள் அநேக காரியங்கள் ஆண்டவரே அவங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க சுவாமி அப்பா. இச்சையில் விழுந்துடக்கூடாதுலாம் யோசிப்பாங்க, ஆனாலும் அநேக தரந்து விழுந்துருவாங்க சுவாமி அப்பா. நீங்கள் எங்கள் எல்லாரையுமே நீங்கள் ஒரு சை கண்ணோக்கி பாருங்க அப்பா. இங்கே ஒரு இடத்துலையும் சுவாமி நாங்கள் உண்மை விட்டு விலகாதபடி உண்மை மாத்திரமே பற்றி கொண்டு வாழ கிருபை பாராட்டுங்கப்பா. எந்த இடத்துலையும் நாங்கள் உங்களை விட்டு கொடுக்கவே கூடாது சுவாமி அப்பா. நீங்கள் எங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கல. சாத்தான் வந்து ஆண்டவரே எங்களை சோதிக்கும் போது அப்பா நீங்கள் உத்தரவு கொடுத்துருந்தாலும் ஆண்டவரே அப்பா எங்கள் அதுக்கு மேலே அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணக்கூடாது நீங்கள் சாத்தான் கிட்ட ஆர்டர் போட்டிருக்கீங்க. எங்களை நீங்கள் விட்டு கொடுக்கல. நாங்களும் ஆண்டவரே அதே போல் எந்த இடத்துலையும் உங்களை விட்டு கொடுக்காதபடி அப்பா உமக்கான ஒரு வாழ்க்கையை நாங்கள் ஜீவிப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பா. பிறர் பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய மாற்றமாக மாற கிருபை பாராட்டுங்க அப்பா. எங்கள் மூலமாகவும் சுவாமி ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகணும் ஆண்டவரே
அப்பா எங்களை பார்த்து அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட கிருபை பாராட்டுங்க. உமக்கான ஒரு ஆத்தும ஆதாயத்தை செய்வதற்கான நீங்க எல்லோருக்கும் அப்பா ஒரு பலன் தர வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. எப்பொழுதும் நீங்க எங்க கூட இருங்க அப்பா. இந்த பிரேயர் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு எல்லாருக்கும் தர வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. அப்பா எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களுக்கு குறுக்கே வராதபடி பாதுகாத்துக்கணும். அப்படியே வந்தாலும் ஆண்டவரே அதை மேற்கொள்வதற்கான ஆண்டவரே எல்லா பலனையும் அப்பா என் தேவன் நீர்த்தாமே தர வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி. அப்பா மேலுமான இந்த பிரேயரில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக படித்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஞானத்தை தாங்க சுவாமி. அப்பா இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதும் போது நீங்கள் அவங்க கூட இருங்க. அப்பா என்ன படிக்கணும், எப்படி அதை எழுதணும், எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா நல்லபடியாக படித்து நல்ல நிலைமைக்கு வர கிருபை பாராட்டுங்க. உங்களுடைய ஃபேமிலியோட சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சு படித்து அப்போ ஒரு பெரிய மாற்றத்தை அந்த குடும்பத்திற்கு அவர்கள் தருவதற்கு நீ தயப்பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா வேலைக்காக காத்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். எல்லாருக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. அப்போ அதன் மூலமாக அந்த குடும்பத்தின் நிலைமை அப்போ அந்த வறுமை எல்லாமே மாறுவதற்கு நீ தயப்பாட வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்போ அதே போல ஆண்டவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்க நல்ல திருமண வாழ்வை ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ குழந்தைக்காக காத்து கொண்டிருக்க நல்ல குழந்தை பாக்கியத்தை தாங்க. வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு அப்பா ஏற்ற வழிவாசலையானவர் நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அதற்குண்டான பண தேவைகளையும் அப்பா நீர் சந்திங்க. இந்த இடத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்த லதாண்டிக்காகவும் அப்பா காயத்ரிக்காக அண்ணனுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் சாமி. அப்ப இந்த ஃபேமிலியை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஃபேமிலிக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் வராதபடி என் தேவன் நீர் தாமே அப்பா அப்படி துதாக்களை கொண்டு காவல் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீதி அனைத்தும் நீரே பொறுப்படுத்தி வழிநடத்துமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.